இது இந்துக்களின் பண்டிகை அல்ல, இன்பத் தமிழர்களின் பண்டிகை. தமிழர்களை இந்துக்கள் என்று சொல்லக்கூடிய சிமிழுக்குள் அடைப்பது என்பது வரலாற்று அநியாயம் மட்டுமல்ல, வரலாற்று அக்கிரமம். விவரம் தெரியாத தற்குறிகள், தப்பிரிகள், வகுப்புவாத அரசியல் செய்கிறவர்கள் இப்படியெல்லாம் பேசுவது அவர்கள் தகுதிக்கு வேண்டுமானால் அது உகந்ததாக இருக்கலாம். ஆனால் குருமூர்த்தியினுடைய சதி திட்டத்தை சாய்த்து முறிக்கிற வல்லமை தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்களுக்கு இயல்பாகவே வந்துவிட்டது என்பதை குருமூர்த்திக்கு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழ் தேசியம் பேசுபவர்களும் திராவிடத்தை மறுதலிக்கிறார்கள். வகுப்புவாத அரசியல் நடத்துகிறவர்களும் திராவிடத்தை மறுதலிக்கிறார்கள். இவர்களுக்கு திராவிடத்தை பற்றி சரியாக தெரியவில்லை. இந்தோ ஆரிய குடும்பம் என்று ஒரு குடும்பம் இருக்குமானால் திராவிட குடும்பம் ஒன்று இருந்துதான் தீரும். அம்மா உயிரோடு இருந்த காலவரையிலும் இந்த ஊருக்குள் நுழையாத உதை திட்டத்தை ஒப்புக்கொண்டது யார்? அவர்கள் சொல்லாமலும் அவர்கள் கோரிக்கை வைக்காமலும் அதிமுக பாஜக கூட்டணி தொடரும்னு அறிவிச்சிட்டாங்க. யாரு? சேகுவாராவும் அறிவிச்சிட்டார், காஸ்ட்ரோவும் அறிவிச்சிட்டார். இன்னைக்கு 7.5% உள்ஒதுக்கீடு கொண்டு வந்து பெரிய சாதனை மாதிரி சொல்றாரு. 100% இடஒதுக்கீட்டை பறி கொடுத்து விட்டு 7.5% நீ கொண்டு வந்திருக்க. அதனால நீ அடிமைதான். எடப்பாடி பழனிசாமி அரசாங்கத்தின் தயவில் பேசிக் கொண்டிருக்கிறார், அதிமுகவின் தயவில் இல்லை. ஏற்கனவே தர்ம யுத்தம் நடத்திய OPS மீண்டும் அதற்கு தயாராகிவிட்டார் என்பதை இதை காட்டுகிறது. ஆகவே OPS யோக்கியமானவரை மாதிரி. வணக்கம் நண்பர்களே, இது அரண்சை, நான் மகிழ்நன். நாம் இன்னைக்கு ஒரு புது நிகழ்ச்சியில் சந்திக்க போகிறோம். இந்த நிறைய மக்கள் மத்தியில் புழக்கத்தில் இருந்த பணத்தை அடிக்கடி மாற்றிக்கொண்டிருந்த, தலைநகரங்களை மாற்றிக்கொண்டிருந்த துக்ளக் தர்பார் கேள்விப்பட்டிருக்கிறோம். நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுடைய தர்பார் படம் சமீபத்தில் வந்தது, அதையும் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் நாம் இன்னைக்கு நிகழ்த்த போகிற தர்பார் நாஞ்சில் சம்பத் தர்பார். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஐயா வணக்கம். வணக்கம். உங்கள் தர்பார் யார் வழியில் நடத்தப்படும்? தர்பாரில் இருப்பவர்கள் தாழ்ந்து கிடக்கிற மக்களை பற்றி கவலைப்படுவதில்லை. தர்பாரில் இருப்பவர்கள் சபிக்கப்பட்ட மக்களின் கண்ணீரை துடைப்பதில்லை. தர்பாரில் இருப்பவர்கள் தாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக கருதி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த ஆசனத்தில் உட்கார்ந்து விட்டால் அகந்தையும் ஆணவமும் ஆதிக்க வரியும் வந்து விடுகிறது. அதிகாரம் ஒரு தொத்து நோய் என்றார் அண்ணா. ஆனால் தர்பாரில் இருப்பவர்கள்தான் காலத்தால் கைவிடப்பட்ட மக்களை காப்பாற்ற கடமைப்பட்டவர்கள். நாஞ்சில் சம்பத் தர்பார் இது கேள்விகளால் நடைபெறுகிற ஒரு வேள்வி. நாஞ்சில் சம்பத் தர்பார் சோடாவில் உப்பில்லை என்றாலும் அது தப்பென்று சொல்லுகிற தர்பார் இந்த தர்பார். நாஞ்சில் சம்பத் தர்பார் ஆதிக்கத்தின் உயரத்தில் எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் அவர்களின் கன்னத்தில் அறைகிற தர்பார் இந்த தர்பார். கண்டுகொள்ளப்படாமலும் கவனிக்கப்படாமலும் இருக்கிற மக்களுக்காக பரிந்து பேசுகிற தர்பார் இந்த தர்பார். சமகால தமிழகத்தில் நடக்கின்ற சம்பவங்களையும் தமிழ் மொழி, தமிழ் இனம், தமிழ் பண்பாடு இவற்றை புதுப்பிப்பதற்கு ஒரு வாசலை திறந்து வைக்கிற தர்பார் இந்த நாஞ்சில் சம்பத் தர்பார். உங்கள் தர்பாருக்குள்ள என்ன மந்திரியா சேர்த்துப்பீங்களா? இந்த தர்பாரில் மந்திரிகளே இருக்க மாட்டார்கள். ஏன்னா இது கேள்விகளால் ஒரு வேள்வி. இது மக்கள் சார்பாக கேள்வி கேட்கிற நபராக உங்கள் சபைக்கு நான் வந்திருக்கிறேன். இப்போ நடந்து கொண்டு இருக்கிற தர்பாரில் மாதம் மும்மாரி மழை பொழிகிறதா அப்படிலாம் கேட்குறதுக்கு இல்லை. இப்போ பொங்கல் சமயம், அறுவடை செய்த நெல்லை, தானியங்களை படையலுக்கு வைக்கணும். ஆனால் கடினமான மழை பெஞ்சிருக்குது, பரவலாக மழை பெஞ்சிருக்கு. தமிழ்நாடு முழுக்க நெற்பயிர்கள் நாசமாயிருக்குது, விளைபொருட்கள் நாசமாயிருக்குது. ஆனால் இப்போ தர்பார் நடத்தி கொண்டிருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆளுக்கு 2500 ரூபா அல்லது குடும்பத்துக்கு 2500 ரூபா கொடுத்து தன்னுடைய தர்பாருடைய செல்வாக்கை அதிகரிச்சுப்பார் அப்படிங்கிற ஹேஷ்யங்கள் வர தொடங்குது. எப்படி நடந்த தர்பார்? மக்கள் விழித்து கொண்டார்கள்.
இது நம்மிடமிருந்து எடுத்த பணத்தை நமக்கே திருப்பி தருகிறார்கள். அவர்களுடைய பணம் அல்ல. ஒரு அரசாங்கம் இயங்குவது என்பது நாட்டு மக்களினுடைய வரிப்பணத்தில் தான். அண்ணா அவர்கள் மதுரை பல்கலைக்கழகத்தினுடைய பட்டமளிப்பு விழா பேருரையில் சொன்னார், முழுவயிறு காணாதார், முதுகெலும்பு முறிய பாடுபடுவோர், வாழ்வின் சுவை காணார், வலியூரின் பகடை காய்கள், ஓடப்பர் இவரெல்லாம் தருகின்ற வரிப்பணம்தான் கோட்டையாய் குடிமரமாய் பாதையாய் பகட்டுகளாய் அமலிடத்தும் அதிகாரிகளாய் அறிவு பிரமையும் கூடங்களாய் விளங்குகின்றன என்றார் அண்ணா. நாட்டு மக்களினுடைய வரிப்பணத்தை எடுத்து மஞ்சள் குளிக்கிற வேலை இந்த வேலை. இது நம்முடைய பணத்தை நமக்கே தருகிறார்கள் என்கிற தெளிவும் அதை உள்வாங்கிக் கொள்ளுகின்ற ஞானமும் தமிழக வாக்காளர்களுக்கு வந்திருப்பதாகவே நான் கருதுகிறேன். ஆகவே 2500 ரூபாய்க்கு விலை போகிறவர்கள் அல்ல தமிழக வாக்காளர்கள் என்பதை வருகிற யுத்த காலத்தில் நிரூபிப்பார்கள். இவர்கள் எப்படியாவது தமிழ்நாட்டு மக்களினுடைய கனவில் கல்லறிந்து அவருடைய வாக்குகளை தட்டி பிரிப்பதற்கு தர்பார் நடத்துகிறார்கள். இந்த தர்பார் தகர்ந்து போகும். இந்த தர்பாரில் சமீபத்தில் ஒரு பொங்கல், புது பொங்கல் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த பொங்கல் வந்து பஞ்சு பொங்கல். நீங்கள் காணும் பொங்கல் கேள்விப்பட்டிருப்பீங்க, மாட்டுப் பொங்கல் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பஞ்சு பொங்கல் அப்படிங்கிறது தமிழர் பண்பாட்டுக்கு ஒரு புது வரவு. நீங்கள் அதை வரவேற்கிறீங்களா? இவ்வளவு மலிவாக நடந்து கொண்டார்களே என்பதை நினைக்கிற பொழுது நெஞ்சிலே நிலநடுக்கம் ஏற்படுகிறது. இந்த பஞ்சு பொங்கலை பார்த்து என்ன இப்படி கேவலமாக நடந்து கொள்கிறார்கள் என்று கேள்வி கேட்க தொடங்கிவிட்டார்கள். ஆகவே ஒப்புக்காகவும் சம்பிரதாயத்திற்காகவும் நாங்களும் பொங்கலை கொண்டாடுகிறோம் என்பதை தமிழ்நாட்டு மக்களுக்கு காட்டிக்கொள்வதற்காகவும் இது ஒரு விதமான நாடகத்தை அரங்கேற்றி இருக்கிறார்கள். ஆனால் இதற்குரிய விலையை அவர்கள் கொடுக்க வேண்டியது வரும் என்பதை மட்டும் அந்த பஞ்சு பொங்கல் நடத்தியவர்களுக்கு நான் எச்சரிக்கை கடமைப்பட்டிருக்கிறேன். உங்கள் தர்பாரில் இந்த பொங்கலுக்கு சமீப நாட்களாக பண்பாட்டு மீட்டெடுப்பு அப்படிலாம் சொல்கிறீங்க. ஒரு பக்கம் பண்பாட்டு மீட்டெடுப்பு அப்படிங்கிற பேரில் பொங்கல் ஹிந்து பண்டிகை, எங்கள் பண்டிகை, இஸ்லாமியர்களுக்கு வழங்காதே, கிறிஸ்தவர்களுக்கு வழங்காதே, உதவித்தொகை வழங்காதேன்னு சொல்லி ஒரு பக்கம் கோரிக்கை வருது. அது ஒரு பண்பாட்டு மீட்டெடுப்பு இல்லையா? இதை இந்து பண்டிகைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இது உழவர்களின் திருநாள். பொங்கல் இலக்கியம்னு அண்ணா ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறார். அண்ணாவினுடைய பொங்கல் முடங்கல், பொங்கலுக்கு தோறும் அவர் தம்பிக்கு எழுதுகிற கடிதங்களும், கலைஞர் எழுதுகிற கடிதங்களும், அண்ணன் வைகோ எழுதுகிற கடிதங்களும் பல்கலைக்கழகத்தில் பாடமாக வைக்க வேண்டியது. ஏன்னா தீபாவளி தமிழர்களின் பண்டிகை இல்லை. ஒரு அசுரனை வீழ்த்தியதை கொண்டாடுகிற திருவிழா அது. ஒருவனை வீழ்த்தியதற்கு விழா எடுப்பது என்பது தமிழர்களுடைய பண்பாடல்ல. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்மையும் செய்து விடல் என்பதுதான் தமிழர் பண்பாடு. ஆனால் ஒரு இனம், ஒரு தேசிய இனம் தன்னை வருடந்தோறும் புதுப்பித்துக் கொள்வதற்கு ஒரு விழா தேவைப்படுமானால் அந்த விழா இந்த விழாவாகத்தான் இருக்க முடியும். ஏனென்றால் வல்வில் ஓரியை மறந்த தமிழகத்தில் இன்னும் அர்ஜுனனைத்தான் ஆராதிக்கிறார்கள் வில்லாதி வில்லன் என்று. அந்த இடத்திற்கு வல்வில் ஓரியை கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய கடமை இருக்கிறது. கொடை வள்ளல் என்றால் கர்ணன் என்றுதான் இன்னும் நம்புகிறார்கள். கர்ணன் கேட்டு கொடுத்தவன், கேட்காமல் கொடுத்தவன் எங்கள் பாரியை பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒரு விழா என்றால் இதையெல்லாம் நாம் நினைவு கூறுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். உழைக்கின்ற உழவர்களையும் அந்த கால்நடை செல்வங்களையும் கௌரவிப்பதற்காகத்தான் இந்த பண்டிகை. இது இந்துக்களின் பண்டிகை அல்ல, இன்பத் தமிழர்களின் பண்டிகை. தமிழர்களை இந்துக்கள் என்று சொல்லக்கூடிய சிமிழுக்குள் அடைப்பது என்பது வரலாற்று அநியாயம் மட்டுமல்ல, வரலாற்று அக்கிரமம். விவரம் தெரியாத தற்குறிகள், தப்பிரிகள், வகுப்புவாத அரசியல் செய்கிறவர்கள் இப்படியெல்லாம் பேசுவது அவர்கள் தகுதிக்கு வேண்டுமானால் அது உகந்ததாக இருக்கலாம். ஆனால் இப்படி தொடர்ந்து பேசுவதன் மூலம் தமிழ்நாட்டில் ஒரு வெறுப்பரசியலை விதைப்பதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள். சமீபத்தில் ஒரு பொங்கல் நடந்தது.
துக்ளக் ஆண்டு விழாவில் திரு குருமூர்த்தி அவர் கடுமையாக பொங்கியிருந்தார். அவருடைய பொங்கலில் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னு கேட்டால், ஃபஸ்ட்டு திராவிடம் சீப் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னார். திராவிடம் சீப் ஆயிடுச்சு. அந்த சீப்பான காரணத்தினால கமலஹாசன் அவர்கள் கூட தன்னுடைய பெயர்களில் தன்னுடைய கட்சி பெயரில் திராவிடங்கிற பெயரை சேர்த்துக்கல. நிறைய ஏராளமான திராவிட கட்சிகள் வந்துடுச்சு. திராவிடம் மலிவாகி போய்விட்டது, திராவிடத்தை ஒழித்து கட்ட வேண்டிய நேரம் வந்து விட்டதுங்கிறாரு. எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு குலத்துரோகம் செய்வதற்கு கூச்சப்படாதவர் குருமூர்த்தி. விதைக்காமலே விளைகிற களனி குருமூர்த்தி. எப்பொழுதும் ஒரு பார்ப்பனிய ஏகாதிபத்தியத்திற்கு பல்லக்கு தூக்கி பழக்கப்பட்டவர் குருமூர்த்தி. இன்றைக்குத்தான் அகில உலக அளவில் சர்வதேச பல்கலைக்கழகங்கள் பெரியாருக்கு ஒரு நாற்காலி போட்டிருக்கிறார்கள். பெரியார் சேர். எல்லா இடங்களிலும் இன்றைக்கு பெரியாரின் தாக்கம் வளர்ந்து வருகிற வாலிபருடைய நெஞ்சில் அவர் கனலாக இன்றைக்கு எரிந்து கொண்டிருக்கிறார். திராவிடம் மலிவாகி போய்விடாது. ஏனென்றால் மனிதனை மனிதன் ஆக்கியதற்கு பேர் தான் திராவிடம். இந்த நாட்டில் என்னுடைய கூட பிறந்தவளை தேவதாசி என்று முத்திரை குத்தி இந்த சமூகத்தில் அதை ஒழித்ததற்கு பெயர் திராவிடம். நான் பேசுகிற தமிழை நான் தொடர்ந்து பேசுவதற்கான வரம் வாங்கி தந்தது திராவிடம். திருவையாறு என்று சொல்லக்கூடிய வரலாற்று சிறப்புகின்ற திருத்தலத்தில் சான்ஸ்கிரிட் கல்லூரியை தமிழ் கல்லூரி ஆகி மாற்றியது திராவிடம். அன்றைக்கு MBBS படிக்க வேண்டுமானால் சமஸ்கிருதம் தெரிந்திருக்க வேண்டும் என்ற விதியை தூக்கி தூர எறிந்தது திராவிடம். இருண்டு கிடக்கின்ற இதய கிழக்குகள் விடுவதற்காக எத்தனையோ திட்டங்களை திட்டி நடைமுறைப்படுத்தியதற்கு பேர் திராவிடம். ஆனால் குருமூர்த்திகள் இப்படி கொக்கரிப்பது என்னை போல திராவிட சித்தாந்தத்தின் மீது தீராத காதல் கொண்டவர்கள். ஏன்னா திராவிடம் என்பது ஒரு நாகரிகத்தின் அடையாளம். திராவிடம் என்பது ஒரு பண்பாட்டின் அடையாளம். திராவிடம் என்பது காலத்தால் தீர்ந்து போகாத, கருகி போகாத ஒரு கொள்கையினுடைய கொள்ளிடம் திராவிடம். இது மலிவாகிவிட்டது என்று பேசுகின்ற குருமூர்த்திக்கு திராவிடத்தை கற்றுக் கொடுப்பதற்கு நாஞ்சில் சம்பத்து தயார். அவர் கற்க தயாரா என்று மட்டும் கேளுங்கள். அவர் இன்னொரு விஷயமும் சொன்னார். நீங்கள் சொன்னீங்க திராவிடம் மனிதனை மனிதனாக்கியது அப்படின்ட்டு. அவர் இந்த பக்கம் அவங்க கூட்டணியில் இருக்கிற, அவர்னா பாஜக கூட்டணியில் இருக்கிற அதிமுகவை குறிப்பிடும் பொழுது திமுகவை வீழ்த்துவதற்கு அவர் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லி கோயங்கா அவர்களை மேற்கோள் காமிச்சு ராஜீவ்காந்தி அரசை கவிழ்ப்பதற்கு எப்படி முயற்சி செய்தோமோ அதே போல ஒரு நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது, அதை அணைப்பதற்கு கங்கா ஜலம்தான் வேண்டும் என்பதில்லை, சாக்கடை ஜலமாக இருந்தாலும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு அதிமுக கிட்டத்தட்ட மறைமுக சொல்கிறார். இந்த தன்மான உணர்வு இன்னைக்கு அவங்க அதிமுகங்கிறது அல்லது அதுலேயும் திராவிடம் இருக்குது. அவங்களுக்கு இந்த தன்மானம் இந்த விஷயத்துக்கெல்லாம் எதுவும் தொடர்பு இல்லையா? அவங்க எதுவும் பெரிய கண்டன அறிக்கைகள் அந்த மாதிரி தெரியலையே. அதிமுகவில் இருக்கிறவர்கள் அடிமைத்தனத்தில் ஊறிவிட்டார்கள். ஏன்னா இவர் தான் அவங்களை இம்பார்ட்டன்ட்னார். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்பதுகிற ஒரு அஜெண்டா அது இன்றைக்கு வேலை செய்ய ஆரம்பித்திருக்கிறது. நான் இதை அலட்சியப்படுத்தலை. திராவிட இயக்கத்தை காப்பாற்றி தீர வேண்டியதற்கான ஒரு கட்டம் இப்பொழுது வந்திருக்கிறது. ஏனென்றால் தமிழ் தேசியம் பேசுபவர்களும் திராவிடத்தை மறுதலிக்கிறார்கள். வகுப்புவாத அரசு நடத்துகிறவர்களும் திராவிடத்தை மறுதலிக்கிறார்கள். இவர்களுக்கு திராவிடத்தை பற்றி சரியாக தெரியவில்லை. இவர்கள் கால்டுவெல்லை படிக்கவில்லை. இவர்கள் பரிதிமார் கலைஞர் என்கிற சூரிய நாராயண சாஸ்திரியை வாசிக்கவில்லை. பன்மொழி புலவர் அப்பாத்துரையினுடைய நூல்களை படிக்கவில்லை. எல்லாவற்றையும் தாண்டி தமிழினுடைய தகுதியை உலகுக்கு பறைசாற்றிய ஒப்பாரும் இக்காரும் இல்லாத பேரறிஞர் தேவனைய பாவாணரை வாசிக்கவில்லை. இவர்கள் மேம்போக்காக ரவீந்திரநாத் டாகூர் என்கிற நோபல் பரிசு பெற்ற கவிஞர் திராவிடம் என்கிறார். திருஞான சம்பந்தரை திராவிட சிசு என்கிறார் ஆதிசங்கரர். ஆகவே திராவிடம் என்பது ரேஸ், இது ஒரு இனத்தின் பெயர். இந்தோ ஆரிய குடும்பம் என்று ஒரு குடும்பம் இருக்குமானால் திராவிட குடும்பம் ஒன்று இருந்துதான் தீரும். இந்த திராவிடம் என்கிற ஒற்றை சொல்லுக்கு
அதிக மதிப்பு இருக்கிறது என்பதை விட இதுதான் தமிழனை வாழ வைக்கும் என்பதை தமிழர்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். யார் திராவிடம் என்ற சொல்லை உச்சரிக்கிறார்களோ அவனைத்தான் தமிழர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஆகவே குருமூர்த்தியினுடைய குலத்துரோகத்தை கண்டிக்கிற ஆண்மை அதிமுகவுக்கு இல்லை. ஆனால் குருமூர்த்தியினுடைய சதி திட்டத்தை சாய்த்து முறிக்கிற வல்லமை தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்களுக்கு இயல்பாகவே வந்துவிட்டது என்பதை குருமூர்த்திக்கு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். சமீபத்தில் கோகுல இந்திரா அவர்கள் அவங்க ஒரு பேட்டியில் காலில் விழுவது நன்றி உணர்ச்சியை காண்பிக்கிறது, இதை வச்சுக்கிட்டு எடப்பாடி அவர்களை விமர்சிக்கிறது, அடிமைன்னு சொல்கிறது, இதெல்லாம் தவறு, நாகரிகம் கருதணும், நாகரிகத்தை பேணணும், அரசியலில் அவர் அடிமைன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சமீபத்தில் பேட்டி கொடுத்துருந்தாங்க. என்ன புரிஞ்சுக்கிறது? இல்லை, அடிமை என்பதை தவிர வேற ஒரு வார்த்தையை சொன்னால் மகிழ்ச்சி அடைவேன். ஏன்னா அதை எல்லாரும் தொலைக்காட்சியில் பார்த்துட்டாங்க. தவழ்ந்து ஊர்ந்து நக்காத குறைதான், வேற ஒன்றும் இல்லை அந்த இடத்துல உட்கார்ந்ததுக்கு. ஆனால் இன்னைக்கு சசிகலாவால் அந்த மகுடம் எனக்கு கிடைக்கல, சட்டமன்ற உறுப்பினர்களால் தான் கிடைத்தது என்று நன்றி கொன்று பேசுகிற இந்த வாக்குமூலத்தை கோகுல இந்திரா எப்படி எடுத்துக்கொள்கிறார்னு எனக்கு தெரியலை. ஒரு காலில் விழுவது தவறு இல்லை. நான் என் தமிழ் ஆசிரியர் கண்டா இன்றைக்கும் விழுவேன். என்னுடைய தந்தை தான் இருக்கிற வரைக்கும் பொங்கலுக்கு இன்றைக்கி அவங்க காலில் விழுந்து வணங்குவேன். ஆகவே காலில் விழுவது தவறில்லை. ஆனால் நன்றி கொண்டதற்கு என்ன பிராயச்சித்தம்? நன்றி கொண்டவர்களுக்கு பிராயச்சித்தமே கிடையாது. என்னன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொண்ட மகர். இந்த குரலை கோகுல இந்திராவுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். நான் கேட்குறேன், அம்மா உயிரோடு இருந்த காலவரையிலும் இந்த ஊருக்குள் நுழையாத உதவி திட்டத்தை ஒப்புக்கொண்டது யார்? எடப்பாடி பழனிசாமி. இன்றைக்கு அதனுடைய விளைவு என்ன? நாளைக்கு விவசாயிகள் அனுபவித்து வருகின்ற இலவச மின்சாரத்திற்கு ஆபத்து வரப்போகிறது. ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கிறவரை, கலைஞர் முதலமைச்சராக இருக்கிறவரை நீட்டு தேர்வு வரல, தமிழகத்திற்கு விதிவிலக்கு வாங்கி தந்தார்கள். இன்னைக்கு விதிவிலக்கு வாங்கி தர முடியாமல் நீட்டு தேர்வை எழுத வைத்து 18 பேர் சாவுக்கு காரணமானவர் எடப்பாடி பழனிசாமி. ஸ்டெர்லைட் போராட்டத்தில் 13 பேரை சுட்டுக் கொல்வதற்கு உத்தரவிட்டவர் எடப்பாடி பழனிசாமி. அவர் எனக்கு தெரியாதுன்னு சொன்னார். அப்படின்னா நீ அந்த நாற்காலியிலே உட்கார்ந்துருக்க கூடாது. நாடு தழுவிய ஒரு போராட்டத்தில் இப்படி ஒரு துப்பாக்கி சுட்டு காவல்துறை நீல கையில் வைச்சிருக்க, உனக்கு தெரியாதுன்னா அந்த நாற்காலியை நீ உட்காராது. அப்போ இன்னைக்கு 7.5% உள்ஒதுக்கீடு கொண்டு வந்து பெரிய சாதனை மாதிரி சொல்றாரு. 100% இடஒதுக்கீட்டை பறி கொடுத்து விட்டு 7.5% நீ கொண்டு வந்திருக்க. கலையரசன் கமிட்டி 10% சொன்னது. கலையரசன் கமிட்டி 10% கொடுன்னு சொன்ன பிறகு 2.5 குறைச்சது ஏன்? கையெழுத்திட்டாரா கவர்னர்? அவரை கையெழுத்திட வைக்க முடிந்ததா? திராவிட முன்னேற்ற கழகம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியதற்கு பிறகு 4 மாத கால அவகாசம் கேட்ட கவர்னர் அடுத்த நாள் கையெழுத்திட்டார். அதனால நீ அடிமைதான், அதுவும் தோல் மரத்து போன அடிமை. இந்த தோல் மரத்து போன நன்றி கொண்டவர்களுக்கு இந்த நாடு பெரிய பாடத்தை கற்பிக்க போகிறது. பொறுத்திருந்து பாருங்கள். இந்த ஆட்சி சசிகலா அவர்கள், ஜெயலலிதா அவர்கள் இறந்து போனதுக்கு அப்புறம் சசிகலா அவர்கள் கொஞ்சம் கட்சியை கட்டுக்கோப்பாக வச்சு திரும்ப எடப்பாடி அவர்கள்ட்ட ஆட்சியை கொடுத்துட்டு போனாங்க. இடைக்காலத்தில் திரும்ப சசிகலா வந்த பிறகு, சசிகலா அவர்கள் சிறையிலிருந்து வெளியே வந்ததுக்கு பிறகு அவங்கள்ட்ட கட்சியை கட்டுக்கோப்பாக கொடுப்பதற்கு ஒரு இடைக்கால ஏற்பாடாக எடப்பாடி அவர்கள் இந்த விஷயங்கள்லாம் செய்யலை அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா? இவர் கொடுப்பார் என்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஏன்னா எந்த காலத்திலும் பிஜேபியோடு கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க ஜெயலலிதா. கடற்கரை கூட்டத்தில் அறிவிச்சாங்க.
கலைவாணர் அரங்கில் உள்துறை அமைச்சருக்கு கலந்து கொண்ட விழாவில் அவர்கள் சொல்லாமலும் அவர்கள் கோரிக்கை வைக்காமலும் அதிமுக பாஜக கூட்டணி தொடரும்னு அறிவிச்சிட்டாங்க. யார்? சேகுவாராவும் அறிவிச்சிட்டார், காஸ்ட்ரோவும் அறிவிச்சிட்டார். ஆனால் தேசிய தலைமை தான் முடிவெடுக்கும் அப்படின்னு அடுத்த நாள் ஒரு அவசரம் மீண்டும் வருகிறது. ஆகவே இவர்கள் அந்த மகுடத்தை அந்த அம்மையாருக்கு தாரை வார்த்து கொடுப்பார்கள் என்று நான் நம்பவில்லை. ஆனால் இந்த மகுடம் இவர்கள் கையில் இருக்க போவதில்லை. எனக்கு காதுக்கு வந்து கொண்டிருக்கிற செய்திகள் எல்லாம் அதிமுக காப்பாற்றப்பட வேண்டுமானால் சசிகலா தலைமை ஏற்க வேண்டும் என்று தொண்டர்கள் முடிவெடுத்து விட்டார்கள். குருமூர்த்தியும் முடிவெடுத்து விட்டார். அதனால் எடப்பாடியினுடைய அரசியல் அத்தியாயம் முடிய போகிறது. சிறைச்சாலையின் கதவுகள் அவருக்காக நாளை திறக்கும். தொடர்ச்சியாக எடப்பாடி அவர்கள் அல்லது சசிகலா அவர்கள் வெளியே வர்றாங்க. வெளியே வந்த உடனே நீங்கள் சொல்கிறீங்க காட்சிகள் மாறும். கண்டிப்பாக மாறும். ஒரு கட்சி உயிர் துடிப்போடு இருக்கணும்னு நினைப்பான் அந்த கட்சியில் இருக்கிறவன், எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. இன்னைக்கு உயிர் துடிப்பே இல்லை. போன வாரம் நீங்கள் படிச்சிங்கன்னா ஜூனியர் விகடனில் ஒரு ஆர்டிகல் வந்துச்சு. தேர்தல் கடை கட்டுவதற்கு முன்னாலேயே சொற்பொழிவாளர்களுக்கு தொடர் கூட்டங்களை போட்டு கொடுப்பாங்க. இன்றைக்கு எல்லா சொற்பொழிவாளர்களும் பட்டினி கிடக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சொற்பொழிவாளர்களுக்கு கூட 5000 ரூபாய் வைத்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். கொரோனா காலத்தில் கூட்டம் நடத்த முடியாத நெருக்கடியிலும் கூட எந்த உதவியும் அவர்களுக்கு செய்யவில்லை. நாடு முழுக்க இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அரசாங்கத்தின் தயவில் பேசிக் கொண்டிருக்கிறார், அதிமுகவின் தயவில் இல்லை. கவர்மெண்ட் ஃபங்க்ஷனில் தேர்தல் பிரச்சாரம் பண்றார். அதனால அரசு செலவில் பிரச்சாரம் செய்கின்ற எடப்பாடி பழனிசாமி ஒரு மிகப்பெரிய அத்துமீறலை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார். அதனால அவர்கள் ஒரு தலைமைக்காக தவம் இருக்கிறார்கள். அதனால தான் தவ வாழ்க்கை வாழ்ந்தவர்னு கோகுல் இந்திராவும் நற்சான்றிதழ் கொடுத்து விட்டார். ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்கப் போகிறது. சமீபத்தில் நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட ஓபிஎஸ் அவர்களுடைய விளம்பரம் பார்த்தீங்களா? மண் எடுத்து முகர்ந்து பார்க்கிறார், இந்த மண்ணின் மீது அக்கறை இருப்பவராக காட்டிக்கொள்கிறார். அதற்கு பிறகு ராணடே அவருடைய புத்தகத்தை படிக்கிறாரு. அந்த விளம்பரம் பார்த்தீங்களா? ராணடையை பற்றி அவருக்கு என்ன தெரியும்னு எனக்கு தெரியல. அதிமுகவுக்குள் ஒரு பூகம்பம் வந்துவிட்டது. புகை வெளியே தெரிகிறது. ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கத்தில் அந்த கட்சி சிக்கி சீரழிய போகிறது. ஏற்கனவே தர்ம யுத்தம் நடத்திய ஓபிஎஸ் மீண்டும் அதற்கு தயாராகிவிட்டார் என்பதை இதை காட்டுகிறது. ஆகவே ஓபிஎஸ் யோக்கியமானவரை மாதிரி காட்டிக்கொள்கிற இந்த நாடகத்தை தமிழ்நாட்டு மக்கள் ஒரு கேலி சித்திரமாகத்தான் பார்க்கிறார். அதிமுக எல்லாருமே பரவலாக அரசியல் நோக்கர்கள், அரசியலை கூர்ந்து கவனிக்கிறவங்க. அதிமுகவுக்கு ஒரு பயங்கரமான நெருக்கடி வரப்போகுது, சிக்கி சீரழிய போகுது, இப்படிலாம் சொல்கிறீங்க. இது தமிழ்நாட்டுக்கு உகந்ததா? ஃபஸ்ட்டு நான் அதை விரும்பவில்லை. ஏன்னா அதிமுக என்ற ஒரு அமைப்பை சின்ன பின்னமாக்கிவிட்டால் அந்த இடத்துல பிஜேபி குந்திவிடும். இதைத்தான் பீகாரில் செய்தார்கள். இதைத்தான் அருணாச்சல பிரதேசத்தில் நேற்றைக்கு செய்தார்கள். இப்படித்தான் அவர்கள் செய்வார்கள் என்பதை இவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. சரியோ தவறோ மாநில உரிமையை பற்றி பேசுகிற ஒரு இயக்கம், மாநில சுயாட்சிக்கு ஒரு காலத்தில் மதிப்பு கொடுத்த இயக்கம், இன்னும் சொல்லப்போனால் விளிம்பு நிலை மக்களினுடைய பசியை போக்கிய ஒரு இயக்கம் அழிந்து போவதை நாஞ்சில் சம்பத்து விரும்பலை. ஆனால் அழிவதை தடுக்க முடியாது. சரி, இப்போ செக்மெண்ட்டில் என்னன்னா, நீ யாரை பற்றி நான் சொன்னாலும் நீங்கள் நேர்மறையாக தான் சொல்லணும், அவங்கள பற்றி எதிர்மறையாக சொல்லக்கூடாது. ராஜா நேர்மறையா? காவி கொடியை தமிழ்நாட்டில் பறக்க விடுவதற்கு தொடர்ந்து முயற்சிக்கிறவர். கமலஹாசன் நிரந்தர இளைஞன். ரஜினிகாந்த் லட்சக்கணக்கான மக்களினுடைய அபிமானத்தை பெற்றவர். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிர்ஷ்டக்காரர். ஓபிஎஸ் பணிவின் சின்னம். தமிழறிவு மணியன் நல்ல இலக்கிய சொற்பொழிவாளர். ராமதாஸ் அவர்கள் சமூக நீதி கொள்கைக்கு உயிர் தந்தவர். இதே நபர்கள் தான் திரும்ப சொல்ல போகிறேன். இவங்களை குறித்து எதிர்மறையாக சொல்லணும். வாயில் கூவத்தை வைத்திருப்பவர்.
ஆழம் தெரியாமல் காலை விட்டு ஆபத்தில் சிக்கிக் கொண்டவர். ஒரு 30 ஆண்டு காலம் தன்னையும் தமிழ்நாட்டு மக்களையும் நம்ப வைத்து கழுத்தறுத்தவர். நன்றி கொண்டவர். நயவஞ்சகர்களின் பட்டியலில் முதலிடத்தில் இருக்கிறார். ஒரு குரூரமான மனிதன் ஓபிஎஸ். தேர்தலுக்கு தேர்தல் ஒரு முதலமைச்சரை அடையாளம் கண்டு பிழைப்பு நடத்துகிற நாக்கு வியாபாரி. தன்னுடைய கட்சியை கூட காப்பாற்ற தெரியாமல் இன்றைக்கு திண்டாடுகிறவர். நான் ஒரு கதை சொல்கிறேன். கதை சமீபத்தில் வந்த திரைப்படம் பற்றிய, திரைப்படத்தோட கதை தான். அந்த படம் எதுங்கிறது வேண்டாம், கதையை மட்டும் சொல்கிறேன். நீங்கள் அதுக்குரிய விமர்சனத்தை சொல்லணும். ஒரு நாசாவில் வேலை பார்க்குற விஞ்ஞானி, அவர் செவ்வாய் கிரகத்தில் மனிதர்கள் வாழ்கிற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குறதுக்கு தண்ணீரை கொண்டு வரணும்னா அங்கே போய் அணுகுண்டு போட்டு அங்கேருந்து தண்ணியை வெளியே வர வச்சு குருவிகளை அனுப்பி அங்கே காடுகளை உருவாக்குற மாதிரியான திட்டம் இருக்கிற ஒரு விஞ்ஞானி. அவர் தமிழ்நாட்டுக்கு வர்றார், தன்னுடைய காதலியை பார்க்குறாரு. காதலியை பார்க்குற சமயத்தில் 1 மாத இடைவெளியில் செவ்வாய் கிரகத்துக்கு போகணும். செவ்வாய் கிரகத்துக்கு போகிறதுக்கு இடையில் காதலிச்சிட்டு இருக்கிறாரு. அங்கே ஊரில் சுற்றிட்டு இருக்கும் பொழுது விவசாயிகள் போராட்டத்தை கவனிக்கிறார். விவசாயிகள் மண்டை உடைபடுது. முதல் முறையாக நான் செவ்வாய் கிரகத்தில் விவசாயம் பண்ணணும்னு முயற்சி பண்ணேன், நான் கடைசியில் என்னுடைய விவசாயிகள் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி தெருவிறங்கி அப்புறம் அவரே இயற்கை விவசாயம் பண்ண தொடங்குறாரு. மாதம் 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறார். வருமான வரி கட்ட வரைக்கும் போகிறாரு. வருமான வரி கட்டுற அளவுக்கு உயர்ந்த அவருக்கு ஒரு எதிர்ப்பு வருது, ஒரு வில்லன். அவர் யாருன்னு கேட்டால், ஒரு 13 குடும்பங்கள் உலகத்தில் இருக்கிறாங்க, அவங்க தான் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு தியரி. அந்த தியரியை வச்சுக்கிட்டு அந்த தியரியில் ஒரு ஆள் வர்றாரு. அவர் இவருக்கு எதிரான ஒரு ஃபைட். இவங்க அந்த எப்படி தமிழ்நாட்டில் இயற்கை விவசாயத்தை வளர்த்தெடுக்கிற வேலையை தமிழன்கிற பிராண்டோட செய்கிற முடிவில் ஜெய்ஹிந்த்னு சொல்லி ஒரு நாட்டுப்பற்றோட அது முடியுது. கதை கேட்க நன்றாக இருக்கிறது, ஆனால் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாது. நாசாவில் இருக்கிற ஒருவர் செவ்வாய் கிரகத்தில் வேளாண்மை செய்ய முடியாது. செவ்வாய் கிரகத்தை குறித்த ஆய்வுகள் இப்போதான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இனி ஒன்று, இந்த விவசாயிகள் படுகிற துன்பத்தில் கண்டு நான் செவ்வாய் கிரகத்தில் விவசாயம் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சா இப்படி விவசாயிகள் துன்பப்படுறாங்களே அப்படின்னு சொன்னால் இவர் எங்கேயோ தவறு செய்கிறார் என்று புரிந்து கொள்ள முடிகிறது. ரெண்டாவது, இது கதையே கிடையாது, இது சுத்த அபத்தம், இன்னும் சொல்லப்போனால் சுத்த பேத்தல். ஒவ்வொரு தர்பாரில் நாட்டு மக்களுக்கு தமிழ் குறித்து, தமிழின் பெருமைகளை நாம் ஒரு சில வினாடிகளை நம்ம உங்களுக்கு விளக்கலாம். தமிழ் குறித்து இன்றைய செய்தி. சமகாலத்தில் ஆங்கிலத்துக்கு பிறகு நவீன தொழில்நுட்ப யுகத்தில் கணினி ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு மொழி தமிழ் மொழி. அதை தாண்டி உலகத்தில் தொன்மையான மொழிகளை வரிசைப்படுத்தினால் முதல் இடத்தில் இருப்பது தமிழ் மொழி. தென்றலில் ஒலி வாங்கி, தேனாற்றில் உயிர் வாங்கி, கன்றின் குரலினில் அகரமெனும் கால் வாங்கி, நின்று செல்லும் காவிரியில் நெடிய உடல் வாங்கி, அன்றிலெனும் அன்னத்தின் அடி வாங்கி, நாணி மெல நடந்து நலம்பாடும் சங்கெடுத்து, கல்லாத மலரேறும் கனிவாயிற் குடியிருந்து, கற்றோர் அவையிற் கவியான செந்தமிழ், பெற்றோர் இல்லாமல் பிறந்த பெரும்பொருள். எல்லா மொழிக்கும் பெற்றோர் உண்டு. பெற்றோர் இல்லாமல் பிறந்த ஒரே மொழி உலகத்தில் தமிழ் மொழி மட்டும்தான். விரிவாக அவங்க தர்பாரில் நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும். இன்னொரு முறை இன்னொரு தர்பாரில் விரிவாக பேசலாம். சந்திப்புக்கு மிக்க நன்றி. நன்றி. சுதந்திர ஊடக பயணத்தில் இணைந்து கொள்ள அரண்சை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.